பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே. யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மாத ராசி பலன், ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் 2 முக்கியமான நாட்கள். ஜூன் 6ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. ஜூன் 21 பௌர்ணமி திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. மீன ராசிக்கு 7.5 சனி போயிட்டு இருந்தது. இருந்தாலும் குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்து வந்தது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. இப்போ 7.5 சனியும் நடக்குது, குரு பகவானும் 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போது இந்த ஜூன் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா? வாங்க பார்க்கலாம். அதாவது ராசியில் ராகு இருக்கிறார், அது ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. அதாவது பிரம்மாண்ட எண்ணத்தை தோற்றுவிக்கும். ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்தோமா முடிச்சோமான்னு முடிக்க மாட்டீங்க. இன்னும் இதை விட பெருசாக வேணும், இதை விட பெருசாக வேணும்னு காலதாமதம் ஆகி அப்போ டிலேனஸ் ஆகுது. இல்லை, எந்த வேலையை எடுத்தோம்னாலும் இன்றைக்கே முடிக்கணும், இப்போவே முடிக்கணுங்கிற ஒரு கான்செப்டு தான் ஜெயிக்க முடியும். தள்ளி தள்ளி போனாக்கா அது ஜெயிப்பதற்கான ஒரு நிலை வராது. ரெண்டாவது, ஒரு ஆசிலேஷன் மைண்டு இருக்கும். எதையும் ஒரு ஸ்டடி மைண்டு இருக்காது உங்களுக்கு. அது மட்டுமல்ல, 7.5 சனி போய்ட்டு இந்த 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு. பிள்ளைகளுக்கு, ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய மார்க்கோ இல்லை ஒரு இதோ எதிர்பார்க்க முடியாது. அப்போது அவங்களுக்கு படிப்பை தவிர மீதி எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னாக்கா, சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள், சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து. மற்றபடி தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். இந்த 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தாங்க முதல் ரவுண்டு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2வது ரவுண்டு நல்லதே செய்யும். இதுதான் பாதை, இதுதான் பயணம், இதுதான் வாழ்க்கைன்னு ஒரு வேலையாகட்டும் இல்லை உத்தியோகமாகட்டும் இல்லை தொழிலாகட்டும் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு போகும், நல்வழிப்படுத்தி விட்டு செல்லும் அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்கார், முயற்சி ஸ்தானத்தில். ராசிநாதன் போய் 3ஆம் இடத்துல இருக்காருன்னு சொன்னால் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டப்போகிறது. அது சுக்கிரனுடைய வீடு இல்லையா? அப்போ கலைத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, மியூசிக்கல், வாய்ப்பாட்டு, பின்னணி பாடகர்கள், இப்படி இது போன்ற சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாகத்தான் நினைத்த காரியம் சாதிக்க முடியும் என்று சொன்னால் மிகையாகாது. ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணம் ஏற்படும், ஒரு சிலருக்கு நீண்ட தூர பிரயாணத்தை நீங்கள் மேற்கொள்வதற்கான முயற்சிகளில் இறங்குவீர்கள். மற்றபடி புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். சூப்பருங்க.
திருமண வயதில் இருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். இதுவரைக்கும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வந்தது. எப்படி? கேது மட்டும் இருந்தார், நல்லா பிரித்தார் குடும்பத்தை. இப்போ கணவன் மனைவி கிட்ட கருத்து வேறுபாடு இருந்தது. இப்போது அதெல்லாம் கிடையாது. இனி உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம். பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேருவார்கள். உதாசீனப்படுத்தின உறவினர்கள் கூட உங்களை தேடி உறவாடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு சென்றமிடமெல்லாம் வெறுப்புன்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ இனி எங்கே போனாலும் சரி, எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம், எங்கு சென்றாலும் உங்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார்கள். இந்த உலகமே, இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு ஆதரவு தரும். ஏன் என்று சொன்னால் 7ஆம் இடத்தை குரு பார்த்தது என்று சொன்னால் நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்ற அளவுக்கு நீங்களே கிள்ளி பார்த்துப்பீங்க. நல்லதே நடக்கும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்திருக்கலாம். ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி கூட்டு தொழில் ரொம்ப சிறப்பாக செல்லும். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தை சனி பார்த்துருந்தார். இது நாள் வரைக்கும் 9ஆம் இடத்தை சனி பார்த்ததால் தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. தந்தை வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்தது. பாக்கிய குறைவு இருந்தது. எதை எடுத்தாலும் சாதிக்க முடியலைங்கிற ஒரு வருத்தத்தில் இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. ஆனால் இனி அப்படி இல்லை. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. தொடாத விஷயங்கள் கூட நிறைவேறப் போகிறது. அது தானாக நடக்குங்க. நான் முயற்சி பண்ணலைங்க, அதுவாக நடந்ததுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு அம்சம். இந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஒரு சிலர் வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம், உயர்கல்விக்காக, உத்தியோகத்துக்காக, இல்லை சொந்த தொழிலுக்காக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அல்லது ஒரு ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேர்லையாவது போயிட்டு வருவீங்க. தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்ச்சி பெறுவீர்கள். இதையும் தாண்டி உங்களை பொறுத்தவரையிலையும் 11ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்குதல், நினைத்த காரியம் கைகூடுதல், நீண்ட நாள் எண்ணங்கள், அபிலாஷைகள் நிறைவேறும். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதரவு உண்டு. அதாவது தொழில், உத்தியோகம் ரொம்ப ரெட்டிப்பு வருமானம் வரும். நீங்கள் 9ஆம் இடத்தை குரு பார்க்குறதால தொழிலில் கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், இல்லை தொழிலை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பு. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. இதுதான் உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம். நல்ல சம்பாத்தியம் இருக்கும். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். சலுகைகள் அப்படின்னு சொன்னாக்கா ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு விட்டு போச்சு, இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும். மேலதிகாரி, சக ஊழியர்களுடைய டார்ச்சரில் இது நாள் வரைக்கும் வேலை பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போது அவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த மீனராசிக்கு 7 சனியாக இருந்தாலும் தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு இரட்டிப்பு வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு அம்சமான காலம் என்று சொன்னால் மிகையாகாது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் வரும். திருமணத்துக்கான ஒரு அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மீனராசி பொறுத்தவரையிலையும் ஜூன் 16, 17, 18 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. பாதி பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை உங்களுடைய சாதுரியத்தால் அது தடைப்படும்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் விழிப்புணர்ச்சியாக இருப்பீங்க, சந்திராஷ்டமம்னு நினச்சிப்பீங்க. அப்போ அவங்க வர்றவங்க டென்ஷனாக வந்தாலும் நீங்கள் சார் என்ன சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நிதானத்தை கடைப்பிடிச்சி நீங்கள் அந்த இடியாப்ப சிக்கலாக இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்கிறதால இது ரொம்ப நல்லாவே ஷைன் பண்ணக்கூடிய காலம்.
12ஆம் இடத்தில் சனி பகவான். இது விரயத்தை காட்டுகிறது. இந்த விரயம் என்று சொன்னால் உங்களை பொறுத்தவரை அது அசுப விரயமாக இருக்கலாம், சுப விரயமாக இருக்கலாம். நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். சப்போஸ் காசு பணம் இருக்குது, நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு இடம் வாங்க, பூமி வாங்க, சொத்து பத்து வாங்க, இல்லை நகை நட்டு வாங்கன்னு ஏதாவது வாங்கி போடணும். இல்லை அப்படின்னா காசு கையில் வச்சுருந்தீங்கன்னா அது அசுப செலவுக்கு வழிவகுத்து விடும். ஏன்னா யாரும் சனி போகுதில்ல, அதனால் அது சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று பலமுறை விழிப்புணர்ச்சியோடு சொல்லி வருகிறோம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 7ல் கேது இருந்து குரு பார்க்குறதால ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கைகால் வலி, முட்டு வலி, முதுகு வலி எல்லாம் வரும். பட் இருந்தாலும் ஆன்மீகத்தில் அதாவது ரொம்ப ஆன்மீகத்தில் கோயில் குளங்களுக்கு சந்தோஷமாக போயிட்டு வருவீங்க. ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்றபடி குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகத்தை தருகிறது. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. இந்த சனி பார்வை 2ஆம் இடத்தை சனி பார்க்குறதால குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் பிரச்சனைகள் வர காத்திருக்கிறது. எச்சரிக்கையோடு இருங்கள். கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். அடுத்தது உங்களுக்கு 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறது. 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம். இந்த 6ஆம் இடத்தை பார்ப்பதால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா, எதிரிகள் உங்களை தாக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். அது மறைமுக எதிரியாக இருக்கலாம், நேர்முக எதிரியாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு கடன் இருக்கும், அது விழிப்புதுங்க வைத்துவிடும். தேக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். இந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறதால சில நேரங்களில் உங்களுடைய செயல்பாடுகள் தடைப்பட்டாலும் அது சக்ஸஸாக முடியும் அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள், சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஓரளவுக்கு நன்மைகளை பெறப்போகிறீர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தேடி உங்களை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.